அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பேசும்போது நமக்குள்ள இறங்கின சார்ஜ் எல்லாம் திரும்ப ஏற ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ரீசார்ஜ் ஆயிட்டு இப்போ ஓகே சர்வீஸ் முடிஞ்சு திரும்ப போன உடனே என்ன செய்யணும்? அது இறங்கணுமா? ஆனா ஒண்ணு தெரியுமா, இந்த மொபைல் நான் முதல்ல இந்த சோனி எரிக்சன் ஒரு போன் வச்சிருந்தேன். உங்களுக்கு தெரியுமா? அது பேட்டரியே நிற்கிறது. நான் யூஸ் பண்ணாலும் சீக்கிரம் இறங்கி, யூஸ் பண்ணாமே வச்சாலே இறங்கும். இப்ப நிறைய கேஸுகளுக்கு யூஸ் பண்ணி இறங்குறது இருக்கு, யூஸ் பண்ணாமே இறங்கிட்டு வந்து நிக்கிறது இருக்கு. நான் சொல்றது விளங்குங்க. நீங்க எந்த வெரைட்டின்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்ப சர்ச்சில் வந்து ஃபுல்லா வார்த்தையை கேட்டு சார்ஜ் ஆனோன்னு நீ 6 நாளும் நீ வேலை செய்து கொண்டே படித்து கொண்டே நீ தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இதுதான் தேவன் விசுவாசிகள் மேல வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம். இத சபை புரிஞ்சிருச்சுன்னா தேசங்கள் அசைக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிகளின் மைண்ட் செட் மாறணும். எல்லாரும் ஊழியம் செய்யணும். இதுதான் தேவ சித்தம். ஒவ்வொரு வீடும் ஆத்தும ஆதாயம் செய்கிற வீடா மாறணும். ஒவ்வொரு வீடும் பிரேயர்ஸ் எல்லாம் மாறணும். ஆமென். நீங்க வேலை செய்யற இடம் தான் ஆமென் ஊழிய களம். ஆமென். உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட படிக்கிறவங்க, ஆமென், ரட்சிக்கப்படாத உன்னோடு கூட வேலை செய்கிறவர்கள், உன்னுடைய இறைஜன பந்துக்கள், தேவனை அறியாதவர்கள், இலங்கையிலிருந்து புதுசா வந்து ஆமென் கஷ்டப்படுற அநேகர், இந்தியாவிலிருந்து வந்து கஷ்டம் முதல்ல புதுசா வர்ற ஆட்கள், இவங்கெல்லாம் டார்கெட் வைத்து அவர்களோடு கூட பழகி நம்முடைய அன்பை, தேவனுடைய அன்பை காண்பித்து எப்படியாகிலும் அவர்களுக்கு தேவனை சொல்லி ஆமென் அவர்களை ஆண்டவர்களை நடத்தி அவர்களை நாம் வரும் பொழுது ஆராதனைக்கு அழைத்து வர வேண்டும். ஆமென். இப்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சாதான் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசி. ஆமென். இல்லைன்னா என்ன வாசியோ எனக்கு தெரியும். எந்த நாட்டில் இருந்தாலும் சரியா நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். நம்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதே இறங்குகிறதுனா ஒன்றும் இறங்காது. நீ ஆண்டவருக்கு நீ ஏதாவது செஞ்சீங்கன்னா அதெல்லாம் கூட கிடைக்கும். அதெல்லாம் என்ன கிடைக்குமா? அவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற அப்பொழுது இவங்களெல்லாம் நம்ம வந்து இதை செய்ய மாட்டோம். ஆனா கூட கூட தான் கிடைக்கும். கூட தெரியுமா? ஆமாம். அப்ப முதல்ல செய்ய வேண்டியது, நிறைய பிரீச்சர்ஸ் வந்து என்ன செய்யும், நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்துவார் அப்படி சொல்ல மாட்டேன். இப்பொழுதே இறங்கு. எங்கேயா இறங்க? எனக்கு ஒன்றும் விளக்க மாட்டேன். இறங்குகிறதை காண்கிறேன். ஆமாம். நான் என்ன சொல்ல, அப்படியெல்லாம் ஏமாத்த விரும்பல. அதெல்லாம் தவறான ஊழியக்காரங்க. வசனத்தை கைக்கொள்ளும். இயேசு எந்த நோக்கத்தோட ரட்சித்தாரோ அதை நிறைவேற்று. தேவ சித்தத்தை செய்ய. நான் சொல்றேன், உங்க பர்சனல் யாரையும் எதை குறிச்சும் கவலைப்படாத. உன்னை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உயர்த்திட்டே இருப்பார். நாங்கெல்லாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் நிறைய டெஸ்டிமனி சொல்ல முடியும். என் பர்சனல் நீடுக்காக, என் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறது குறைவு, ஆனால் தேசத்துக்காக ஜெபிக்கிறது அதிகம். அப்படி தேசத்துக்காக ஆத்துமாக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்னை நடத்துகிறதை நான் அனுபவிக்கிறேன். தேவ சித்தத்தை ஒரு மனிதன் செய்தான். ஆண்டு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனமண்டல. என்னது கனமண்டது? தலை கல்லு தான் தூக்கி மேல வச்சு கனமா. ஆமென். தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் வந்து வச்சிருக்க. அதாவது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார்னா என்ன? அவன் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். சீக்கிரம் இருக்கு. ஆமென். கஞ்சத்தனமா இருந்தா உன் வாழ்க்கையில் அவரும் கொஞ்சம் கதைத்தனமா தான் இருக்கும். கஞ்சாம்பட்டியா இருக்கு. என் கூட நெல்லு சார், நாங்க நெல்லு பேசுறோம், நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த காரியத்தை செய்யணும். ஏன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறோம். நோக்கம் என்ன சொல்லுங்க? இலங்கையில தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கணும். இந்தியாவில் ஸ்தாபிக்கப்படும். இந்த ஆஸ்திரேலியாவில் என்னால் முடிந்த வரைக்கும் ஊழியம் செய்யணும்.
என்னை நம்பி கொடுக்குற எல்லா காரியங்களையும் அவன் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நான் நிற்கிறேன்றதை நான் காமிக்கணும். அவன் எனக்கு எவ்வளவு பலம் இருக்கும் ஆண்டவருக்காக ஏதாகலும் ஒன்றை செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நோக்கம் சரியா இருந்தா கர்த்தர் வாசல்களை திறப்பார். ஆமென். பலகணிகளை திறப்பார். ஆமென். என்னை நம்பி கர்த்தர் கொடுக்குற பொருளாதாரத்தை அவன் தாளந்துகளை பூமிக்கு அடியில புதைச்சு வச்சா அங்க நின்றோம். ஆமென். ஆனா அது தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னா உன் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிற உண்மை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பார். ஆமென். ரெண்டாவது, எங்களுக்கு ஒண்ணும் கிருபை இல்லைங்க, எங்களுக்கு எப்படி ஊழியம் செய்யறது, உங்களை மாதிரி பாட முடியாது, எப்படி உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ண இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை இப்ப ஊழியம் அப்படின்னு சொன்னா நீங்க அதாவது அப்படியே கண்ணீரோடு ஆத்துமாக்களை தாங்கப்பா ரட்சிங்க, ஒருவேளை இந்த ஜெபம் பண்ற இன்டர்சீட் பண்ணுகிற ஒரு கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு இப்ப நாங்கெல்லாம் அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், பயங்கரமா 1,00,000 பேருக்கு ப்ரீச் பண்ற ஆட்களா இருக்கலாம். ஆனா பர்சனல் எவாஞ்சலிசம் சொல்றதுக்கு அவருக்கு முடியாம இருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு ஆளை அன்பு செலுத்தி அவர் கூட கொஞ்சம் பழகி அவர் கூட இயேசுவை கொஞ்சம் சொல்றதுக்கு தனியா பேசுறதுக்கு உனக்கு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆமென். இப்ப நான் தான் பெரிய ஊழியக்காரன், நீ சின்ன ஊழியர், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு எதை உண்மையா செய்தாலும் ஆல் ஆர் ஈக்குவல். ஆமென். மேடையில் நின்று பேசுறவங்க பெரிய ஆட்கள், அவன் கிராமத்தில் ஊழியம் செய்யறவங்க தனியா அதெல்லாம் சின்ன ஆட்கள் தான் மனிதனுடைய பார்வை. அவன் அந்த கர்த்தர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறேன். அவன் யாருக்கு தெரியும் எங்களுக்கு இருக்கிற அதாவது ரொம்ப வெளியே பயங்கர கனத்தை பெற்று மாலை போட்டு அப்படியே பயங்கரமா இருக்கிற ஆட்களுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை, பயமா இருக்கும் நிறைய நேரத்தில். இங்கேயே கைத்தட்டு வாங்கிட்டு நம்ம எல்லாரையும் குறைச்சிடணும்னு பயமா இருக்கும். அவன் ஏன்னா அந்தரங்கத்துல அவன் யாருமே மனிதர்கள் அப்ரிஷியேட் பண்ணாம செய்கிற அநேக உண்மையான ஊழியர்களை கர்த்தர் பரலோகத்தில் கனப்படுத்துவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ உண்மையாக ஊழியம் செய்தால், நீ தேவனுடைய ராஜ்யத்திற்காக உன்னுடைய பணத்தை கொடுத்தால், உன்னுடைய ஜெபத்தை கண்ணீரை சிந்தினால், நீ ஆத்தும ஆதாயம் செய்து தரிசனம் பெற்ற பாஸ்டர் அலோசியஸோடு தேவ மனிதர்களோடு கூட நீ இணைந்து கொண்டு அவன் இதை நான் கட்டுவது பாஸ்டருக்காக அல்ல, ஏதோ நாங்க ஏதோ எங்க சபை அப்படியெல்லாம் கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், தேவனுடைய சரீரமாகிய சபை நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம், எங்களுக்கு ராஜ்யத்தை கட்டவில்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும். அவன் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த முதல்ல நான் வெளியே நாடு போனா நான் சொல்றதுக்காக முதல்ல உங்க தலைநாடுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் ரெண்டாவது வாழ வைக்கிற தேசத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இது ஏன் நான் இதை ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, இது ரெண்டு குறித்து கர்த்தர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். ஏன்னா பிறந்த நாட்டிற்காக ஆண்டவரே அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரும். நெகமியா, எசேக்கியேல், தானியேல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையா வந்துட்டாங்க. அந்நிய தேசத்துல இவங்க சாதாரணமான லேபரர்ஸா இல்ல, இவங்களை கர்த்தர் உயர்த்தி தான் வச்சிருந்தார். ஆனாலும் அவன் நெகமியா யாரு? அவன் பானபாத்திரக்காரன், ராஜாவுக்கு பக்கத்துல இருந்து அவர் டேஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு. இவரு கொடுத்தாதான் ராஜா குடிப்பாரு, அவ்வளவு உயர்ந்த இடத்துல. ஆனால் ராஜா கேட்கிறாரு, என்னப்பா ஏன் ரொம்ப அழுகிற மாதிரி இருக்கும், முகம் ஏன் பரிதாபமா இருக்குன்னா, எருசலேம் அலங்கங்கள் இடிந்து கிடக்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்பேற்பட்ட நெகேமியாக்களை கர்த்தர் இங்க இடத்துல தேடுகிறார். ஸ்ரீலங்காவில் எழுப்புதல் வரும். அந்த பேஷன் உனக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீ ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தரை பார்ப்பார். உனக்கு நிறைய தேவை இருக்கும், உனக்கு குடும்பத்தில் எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் நீ அந்த தேசத்திற்காக நீ பாரத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தையும் கேட்பார். அது நீ கேட்காத உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் உனக்கு தருவார். அவன் இது நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக நீ வாழ்கிற இந்த ஆஸ்திரேலியா பாவம் நிறைந்த நம்முடைய பிள்ளைகள்லாம் இங்கே தான் வளர்றாங்க. அவங்க இந்த பாவம் நிறைந்த தேசத்தை ஆண்டவரே, நீ இயேசு இல்லாத தேசத்தை ஆண்டவரே ரட்சியம் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். ரெண்டு முக்கியமான ஜெபம்.
ஜெபிக்கிறதோடு மட்டுமல்ல கிரியை செய்யும். நான் இந்தியாவில் இப்போ நிறையா இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் இந்த பிஜேபி எல்லாம் ரூல் பண்ண இந்த வித்தவுட் பாசம் தெரியும். சபை நடத்தக்கூடாது, வாடகை கட்ட கொடுக்கக்கூடாது, சபையெல்லாம் மூடுங்க. நிறைய எங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய சபை மூடியிருக்கலாம். அவன் எல்லா சபையும் மூடினாலும் அவன் தேவ ராஜ்யம் கட்டப்படும். அவன் ஆண்டவர். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு பெரிய கண்ட்ரினா சைனா தான். Well known, everyone knows, எல்லாருக்கும் தெரியும். அந்த சைனால வெளியரங்கமாக ஒரு சபைகளும் கிடையாது. அவன் அந்த சைனா, அதாவது பேம்பு கர்டன் கண்ட்ரிஸ், அங்க ஆண்டு அப்படிதான் இருந்தது. ஆனா அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ், ஆமென், லட்சக்கணக்கான சபை பெருகி எத்தனையோ ரத்த சாட்சிகள் எழும்பி ஆண்டவருக்காக நின்று இன்றைக்கு சைனால கர்த்தருடைய ராஜ்யம் வேகமாக கட்டப்பட்டு வருகிறது. ஹalleluya. சமீபத்தில் கணக்கெடுப்பு சொல்கிறார்கள், ஒரு நாட்டில் every day 50,000 60,000 people அவன் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவன் அரசாங்கத்திற்கு இது தெரியும். அவன் அமைதியா இருக்கிறான். ஏன்னா இயேசு சைனாவுக்குள்ள வந்த பிறகுதான் கர்த்தர் சைனாவுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவனுக்கும் தெரியும். அவன் 13 வயசு உள்ள 2 சர்ச்சை கவனிக்கிறான். 15 years boy அவன் 2-3 சர்ச்சை கவனிக்கிறான். அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் யாரால ஒண்ணும் பண்ண முடியும். அவன் விசுவாசிகள் செயல்பட ஆரம்பிச்சாதான் தேவனுடைய ராஜ்யம் வரும். அவன் நம்ம நம்பி தந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். நம்மலாம் ரொம்ப செல்ஃபிஷ் fellows, சுயநல கிறிஸ்தவர்களா வாழும். எது தெரியுமா? நமக்கு பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படியே கிறிஸ்தவத்தை டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஆமென். அது நிறைய பேர் நான் கவலையப்படாதீங்க, போன் நம்பர் எடுத்துவாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். இதெல்லாம் திருடுதான். நான் சொல்லுவேன், முதல்ல நீ ஜெபம் பண்ணு, முதல்ல உங்க அப்பா இல்ல. ஆமென். இல்ல உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கவலைப்படாதீங்க. 24 hour பிரேயர் டவர். எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் கிறிஸ்தவத்தை தவறான பாதையில நடத்தி செல்லுகிற காரியங்கள். என் அம்மாவுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நல்ல பிரேயர் பாருங்க. சின்ன வயசுல அம்மா வயிற்று வலிக்குது, நான் போய் ஜெபம் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன இதெல்லாம் அம்மாவா வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க. எங்க வலிக்குது தடவை கொடுத்து படுக்க வச்சு அப்படி ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு இப்பெல்லாம் தடவி கொடுத்தே சபை நாசமா போயிடுச்சு. அவன் அப்பா கூட நம்ம பேசணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளுடைய ஜெபத்தை பிசாசு திருடி விட்டான். வேத வாசிப்பை திருடி அவர்களை ஒன்றும் இல்லாமலாக்கி அவன் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த தேசத்தில் காப்பாற்றி கொண்டிருக்கிறான். என்றைக்கு ஒரு விசுவாசி அதிலிருந்து தூசியை உதறிவிட்டு எழும்பி நான் தான் இந்த தேசத்தை அசைப்பதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று அவன் எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்து செயல்பட ஆரம்பித்தால், நான் சொல்லுகிறேன், இந்த தேசங்களை எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியும். தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், சபை வளரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. I want to encourage you. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களை ரட்சிங்க. இலங்கையில எத்தனையோ வாலிபர்கள் வந்து ஆமென், நீங்க அவங்களுக்கு இங்க வந்து பரலோக பெரிய சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. இங்க கண்ட்ரோல் இல்ல, ஊர்ல எல்லாம் இருக்கிறாங்க, இங்க வந்து வேலை செய்யறான், இங்க படிச்சாலும் இங்க ஜாப் பார்ட் டைம் பார்க்கறான், காசு நிறைய வருது, ஊருக்கு சும்மா ஒரு $200 அனுப்பிச்சாங்க இருக்கிறாங்க. இங்க குடித்து வெறித்து ட்ரக்ஸுக்கு அடிமையாகி சின்னாமனம் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்களை ரட்சிங்க என்று நீ ஜெபித்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆத்மாக்களை கர்த்தர் உங்ககிட்ட காண்பிப்பார், கொண்டு வந்து சேர்ப்பார். அவங்க பக்கத்துல அவங்க நடக்க வைப்பார். அப்பொழுது நீ அவங்களை சுலபமாக இயேசுவுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். நான் உலகம் முழுவதும் அநேக நாடுகளுக்கு போகும்பொழுது இலங்கையிலிருந்து ஆமென், அங்கே இந்துக்களாக விக்கிரக ஆராதனை செய்கிற, அங்கே பயங்கரமான பாவம் செய்த அநேகரை கர்த்தர் வெளியே கொண்டு வந்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஏன்னா வெளியே கொண்டு வந்து தேவனை அறிகிற அறிவையும் அவருடைய பிள்ளையாக மாற்றி ஆங்காங்கே தேவ பிள்ளைகள் சபைகளோடு இணைந்து ஆராதிக்கிற காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னையும் என்னையும் ரட்சித்த கர்த்தர் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்ற உணர்வோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் செயல்பட வேண்டும்.
அல்லேலூயா. அப்படி செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். நேரம் அதிகமா போயிட்டே இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து நான் உங்களுக்காக காரியங்களை பேச போகிறேன். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை சபைக்காக நான் பேச விரும்புகிறேன். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். Acts chapter 26 verse 18. யாராவது வாசிங்க சத்தமா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18. அவர்கள் என்னை பற்றும் ஓகே, நல்ல கவனிங்க இந்த வார்த்தைகளை. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக